ஓம் சாய்ராம். ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி. சாய் அன்பர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். கீழவேலூர் சாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். போன வாரம் நம்ம பாபா எப்படி திருச்சிக்கு வந்தார், எந்தெந்த கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வாரம் எப்படி கீழவேலூருக்கு வந்தார், கீழவேலூர் கோவிலில் எப்படி கும்பாபிஷேகம் டேட் ஃபிக்ஸ் ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராமணி நகரில் எதிர்த்தாப்பில் ஒரு பிள்ளையார் கோவில் இருந்தது. அந்த பிள்ளையார் கோவிலில் கும்பாபிஷேகம் ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே ரொம்ப விமர்சையாக நடந்தது. அந்த கும்பாபிஷேகத்தை பார்த்துட்டு அவருக்கான இடத்த இங்கே கீழவேலூர் அப்படிங்கிற இடத்துல அவர் தேர்ந்தெடுத்துக்கிட்டார். இந்த கீழவேலூர் அப்படிங்கிறத கரெக்டாக வயலூர்லேருந்து 1.5 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குது. கிழக்கு வயலூர், அதுதான் வயலூர்லேருந்து கிழக்கு திசையில் இருக்கிறதுனால இது கீழவேலூர் அப்படின்னு பேர். இங்கே நம்ம பாபாவுக்கு பாபா சுட்டி காட்டின இடம் இது. இந்த இடத்துல நமக்கு பூமி பூஜைக்கு ஜூலை 6 அப்படிங்கிறத டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்க குருஜி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு குருஜி ஷிரடி போயிட்டாங்க. ஷிரடி போயிட்டு வரதுக்குள்ளே இங்கே எல்லா ஏற்பாடும் பண்ண சொல்லிவிட்டு எங்களை போயிட்டாங்க. நாங்களும் எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நம்ம கோவிலுக்கு வரவங்களுக்கு தெரியும், நம்மளோட இடம் ஒரு எல் ஷேப்பில் இருக்கும். அப்போ நாங்கள் அந்த பாதி அந்த எல் ஷேப்பில் இருக்கிற ஒரு பார்ட் மட்டும் விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற பார்ட்டில் மட்டும் எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். குருஜி கரெக்டாக ஜூலை 5 அன்றைக்கி என்ன இங்கே மட்டும் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க, அந்த பக்கம்லாம் ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்டாங்க. இல்லை, இங்கே தான் நம்ம கட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லை பாபா அங்கே தான் வரப்போகிறாரு அப்படின்னு சடனாக எங்களுக்கு ஒரு ஷாக் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சரி இப்போதைக்கு இங்கே பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு பூமி பூஜை ஜூலை 6ஆம் தேதி அன்றைக்கி 2017 ஜூலை 6 அன்றைக்கி பூமி பூஜை போடுறோம். பூமி பூஜை போடுறப்ப பூமி பூஜை போடுற அந்த ஐயர் கேட்குறாரு, கும்பாபிஷேகம் டேட் ஏதாவது இருக்கா, குறிக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், குறிச்சிடலாம் சாமி அப்படின்னு குருஜி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிவிட்டு அவர் எழுதுறாரு. 30/7 அப்படின்னு எழுதுறாரு. அவர் எழுதுறாரு 30/7 அப்படின்னு பத்திரிக்கை எழுதுறப்ப 2017 அவருக்கு ஷாக் ஆகிடுச்சு. இன்னும் 25 நாள் கூட இல்லையே, அதுக்குள்ளேயே எப்படி பண்ண முடியும்னா, அதெல்லாம் பண்ணலாம், நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரியே அவரும் 2017 30 ஜூலை மாதம் இங்கே அருமையாக கும்பாபிஷேகம் பண்ணி உட்கார்ந்தாரு. எப்படி இந்த 27 நாளில் 26 நாள் கூட கிடையாது, 25 நாள் தான் இன்னும் சொல்லப்போனால், எவ்வளோ அருமையாக அவரோட வேலையை பார்த்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்னென்னலாம் நடத்திக்கிட்டாரு, எப்படியெல்லாம் இருந்தார், எப்படியெல்லாம் மக்களுக்காக அவர் இங்கே கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த 25 நாளில் ரொம்ப வேகமாக வேலை நடந்துச்சு. மொதல் 10 நாள் எந்த வேலையுமே நடக்கலை, அப்படியே எல்லாம் ஸ்டன்னாகி நின்றுச்சு. அதுக்கப்புறம் நான் கூட குருஜிகிட்ட கேட்டேன், இப்படி ஒன்றுமே வேலை நடக்காமல் இருக்கே, எப்படி 30ஆம் தேதி கும்பாபிஷேகம் பண்ணுறதுனா, அதெல்லாம் பண்ணிடலாம், நம்ம பண்ணுறது கும்பாபிஷேகம் இல்லை, பிம்பாபிஷேகம் தானே அப்படின்னு அன்றைக்கே சொன்னார். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா, எல்லாம் போக போக தெரியும் அப்படின்னாங்க. அதுக்கும் ஒரு மிராக்கிள் வச்சுருந்தார் கும்பாபிஷேகத்தை அன்றைக்கும். அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி 30ஆம் தேதி அன்றைக்கி கும்பாபிஷேகம் நடந்தது, பிம்பாபிஷேகம் நடந்தது, எவ்வளோ விமர்சையாக நடந்தது, எத்தனை பேர் வந்தாங்க, இதுக்கு நடுப்புற என்னென்ன இடையூறுகள் நடந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்த வார வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் இந்த வீடியோவில் இன்னொரு பதிவையும் சொல்லிக்கிறேன். நான் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இந்த கோவிலை கட்டினோம். ஏன்னா எங்ககிட்ட ஃபண்டு கிடையாது. எங்கள் குருஜியோட வீடை அவங்களோட பூர்வீக சொத்தை விற்று தான் நாங்கள் இந்த கோவிலை கட்டினோம். இன்றைக்கும் நாங்கள் ஃபண்டு கிடையாது. பல பேர் தப்பாக புரிஞ்சிகிட்டு இருக்காங்க, தப்பாக பேசுகிறாங்க.
நாங்கள் கோவில்லேருந்து ஃபண்ட் எடுக்கிறோம். நாங்கள் வந்து இன்றைக்கும் கோவிலுக்கு நாங்கள் ஃபண்டு கொடுத்துட்டு தான் இருக்கோம். கடன் வாங்கியாவது இந்த கோவிலை நாங்கள் நடத்திக்கிட்டு தான் இருக்கோமே தவிர, நாங்கள் கோவில்லேருந்து நாங்கள் எந்த ஒரு ஃபண்டும் எடுக்கலை. அப்படி பேசுகிறவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன பேசுகிறவங்க வந்து நீங்கள் என்ன வேணால் பேசிக்கோங்க. அதை பற்றி வந்து நாங்கள் வந்து கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா வந்து எங்களுக்கு தெரியும் நாங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம், எந்த அளவுக்கு வந்து இந்த கோவிலை எங்களுக்கு தெரியுங்கிறத விட நான் பாபாவுக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் சொல்லணும். கண்டிப்பாக பாபாவுக்கு தெரியும். பேசுகிறவங்க வந்து அடுத்தவங்க மனசை வந்து கொஞ்சம் புண்படுத்தாமல் பேசுங்க. அதே மாதிரி வந்து ஃபண்டு தர்றவங்கள்ட்ட போயிட்டு வந்து நீங்கள் இனிமேல் இந்த கோவிலுக்கு ஃபண்டு கொடுக்காதீங்க, அவங்க வந்து இப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, நாங்கள் இவரை தவிர வேறு யாருக்கும் எந்த ஃபண்டும் கொடுக்கறதில்ல. எந்த ஒரு ஃபண்டும் வந்து நம்ம பாபாவை தவிர எங்களுக்கு வேறு எதுவுமே முக்கியம் இல்லைன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அதனால் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. பாபாவுக்கு வர வேண்டிய ஃபண்டை நீங்களே தடுக்காதீங்க. அது ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். மேலும் அடுத்த வீடியோவில் வந்து கீழவேலூர் பாபாவோட கும்பாபிஷேகம் பற்றி பார்க்கலாம். ஓம் சாய்ராம். ஓம் சித்தநாத சிவஜோதியை போற்றி. வணக்கம்.